பாருங்க ராகன் வரைபடத்தி 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி சிக்கல் ஒரு ராகன் வரைபடத்தில் ஆர்கியூமெண்ட் z-3i சமன் π/3 தரப்படும் சாரி -π/3 தரப்பட்டிருக்குதானே -π/3 அப்போ ஆர்கியூமெண்ட் z-3i என்றால் z-z0 ஃபார்மேட் ஆகவே 3iல் ஆரம்பிச்சு -π/3 கோணத்தில் போற கோடாக இருக்கிறது. சரி பார்ப்போம். ராகன் தளம் வரைஞ்சால் இப்படி வரும். மெய் அச்சையும் கற்பனை அச்சையும் வரைய உங்களுக்கு 3i புள்ளி இங்கே வரும். ரைட், இந்த 3iல இருந்து -π/3 கோணம் அப்போ கீழ் நோக்கி வலஞ்சுழியாக π/3 கோணம் அளக்கப்பட்டிருக்கும். இப்படி வரும். இதான் அவர்கள் ஒழுக்காக இருக்கும். -π/3 கோணத்தில் போற கோடாக அமையும். ரைட், அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வட்டம் போட்டு காட்டிருக்கணும். 3i ஜட்டுக்கு எந்த பெருமானமும் போடலாம். இந்த கோட்டின் மீது காணப்படுற எந்த பெருமானமும் போடலாம். 3i போட்டா ஆர்குமெண்ட்டுக்கு 0. ஆர்குமெண்ட் 0 வரையறுக்கப்படாது. ஆகவே இந்த 3i நீங்க இல்லாமக்கி காட்டணும். அப்படிதான் ஜட்டின் ஒழுக்காக அமையும். ரைட், கரும்படியாக வரைக. இதிலிருந்து அல்லது வேறு விதமாக ஆர்குமெண்ட் z பார் பிளஸ் 3i சமன் π/3 ஆகுமாறு z-1 இழிவு பெருமானத்தை காணும். பாருங்க, ஆர்குமெண்ட் z பார் பிளஸ் 3i பத்தி கதைக்கிறாங்களா இருந்தால் இவர் சமன் π/3. நீங்க எப்பயும் யோசிக்கணும், இந்த z பார்ன்றது இருந்தால் நீங்க zக்கு மாற்றக்கூடிய வழியத்தான் யோசிக்கணும். சில நேரம் z பார்னு தருவாங்க, சில நேரம் izன்னு தருவாங்க. எப்படி தந்திருந்தாலும் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் z-z0 அந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு மாற்றி எழுமா. அப்படி மாற்றி எடுத்துதான் உங்களுக்கு எந்த ஒரு ஒழுக்கையும் கண்டுபிடிக்கலாம். ஆகவே z பார் இருந்தாலும் சரி iz இருந்தாலும் சரி முன்னால z-z0 ஃபார்மேட் வரணும். அது ஆர்கியூமெண்டா இருந்தாலும் சரி மட்டா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு z பார் -z0 மட்டுன்னு இருந்தால் இப்போ முன்னுக்கு பாரை வச்சுக்கணும், ஜட்டுக்கு பாரை வச்சுக்கணும், நீங்க எந்த ஒழுக்கும் கண்டுபிடிக்கலாம். z-z0 தான் ஒழுக்கு வரையணும். இந்த பாரை இல்லாமக்கிற வழிகளை யோசிக்கணும். அப்ப இந்த பாரை இல்லாமக்க நான் என்ன செய்யறேன் என்றால் ஆர்குமெண்ட் z பார் பிளஸ் 3i எனக்கு இப்படி போடலாம். z-3i முழுவதின் பார்னு போடலாம். உங்களுக்கு தெரியும் z1 பிளஸ் z2 முழுவதின் பார்ன்றது z1 பார் பிளஸ் z2 பாராக இருக்கு. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருக்கு. ரைட், அப்ப இவர் நீங்க தனித்தனி பாரா எழுதுற நேரம் z பார் மைனஸ் 3iல பார்னு வரும். அப்ப 3iல பார்ன்றது -3i ஆக இருக்கும். அப்போ அவங்க தந்த z பார் பிளஸ் 3i ஒழுக்கு மேல வந்துடும். அப்ப இவரை நீங்க இப்படி எழுதி கொள்ளலாம், எந்த பிழையும் இல்லை. ஆகவே ஆர்குமெண்ட் ஆஃப் z-3i பார் சமன் π/3. இவருட ஒழுக்கின் மீது தான் இவருடைய இழிவு பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த ஒழுக்க பாருங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் z-3i முழுவதின் பார்னு வந்திருக்கு. அப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் z சமன் தீட்டாவாக இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z பார்ன்றது என்னவாக இருக்கு? இது மைனஸ் தீட்டான்னு வரும். உதாரணத்துக்கு சொல்லுங்க, உங்களோட ஜட்ன்ற சிக்கலை இங்கே காணப்படும் சொல்லுவோமே. இவர் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் ஒரு தீட்டா கோணத்தை அமைப்பாராக இருந்தார் z பார்ன்றது எக்ஸ் ஆல் கூறு மாறாமல் y ஆல் கூறு மாறி வராது. இப்படி வரும். இந்த தூரமும் சமனாக இருக்கு. ஆகவே இந்த கோணத்தை நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா இது வலஞ்சுழியாக தீட்டா கோணமாக இருக்கு. அப்ப z வீசல் தீட்டாவாக இருந்தால் z பார்ட வீசல் மைனஸ் தீட்டாவாக இருக்கு. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z சமன் தீட்டாவாக இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z பார்ன்றது மைனஸ் தீட்டாவாக அமையும். ஆகவே ஆர்குமெண்ட் ஆஃப் z-3i பார்ட பெருமானம் π/3 ஆக இருந்தால் ஆர்குமெண்ட் ஆஃப் z-3i இந்த கோணத்தின் மறை பெருமானம் -π/3 ஆக இருந்தது. இதான் நாங்க வரைஞ்ச ஒழுக்காக இருக்கு. ஆரம்பத்தில் அவங்க வரைய சொன்ன ஒழுக்கு இவர் தான். ரைட், ஆகவே இந்த ஒழுக்கு தான் இந்த ஒழுக்கு நாங்கள் ஏற்கனவே வரைஞ்ச ஒழுக்கு. இப்போ நாங்கள் வரைஞ்ச ஒழுக்கின் மீது z-1 மட்டும் இழிவு பெருமானத்தை காணும். இப்போ z-1 மட்டும் இழிவு பெருமானம் இவர் 3i இவருக்கு இடையோட π/3 கோணம். இப்போ இவர் π/3 ஆக இருந்தால் உங்களுக்கு தெரியும் tan θ போட்டு பார்க்குற நேரம் tan π/3 சமம் 3 அலகுகள் இந்த y அச்சின் மீது உயரமாக இருக்கும். 3ன் கீழ் எக்ஸ்னு வந்திருக்கு. இந்த அயற்பக்கத்தின் நீளம் √3 ஆக இருந்திருக்கும். இவர் √3ல வெட்டி கொண்டு போயிருப்பார். ரைட், மையச்சினை √3ல வெட்டி கொண்டு போயிருப்பார்.
அப்போ z மைனஸ் ஒன்று மட்டும் இழிவு பெருமானம் என்றால் இவர் z மைனஸ் 1 பிளஸ் 0 என்று எடுக்கலாம். எனக்கு இவருடைய மட்டு பெருமானத்தின் இழிவு பெருமானம் என்ன? அப்போ z மைனஸ் 1 பிளஸ் 0 என்ற புள்ளி இந்த இடத்துல மாதிரி வந்துருக்கு. உதாரணம் சொல்லுவோமே, இந்த இடத்துல மாதிரி வந்துருக்கு. அப்ப இந்த புள்ளியில இருந்து z மைனஸ் z நோட் மட்டும் உங்களுக்கு தெரியும். z நோட்ற சிக்கலெண்ல இருந்து z-க்கான தூரம். அப்ப இந்த சிக்கலெண்ல இருந்து z-க்கான தூரங்களோட இழிவு பெருமானம் என்னதான் கேள்வி. அப்ப இந்த புள்ளியில இருந்து z-ன்றது இங்க இருந்தால் ஒரு தூரம் வரும், இங்க இருந்தா இன்னொரு தூரம் வரும். அப்ப இந்த கோட்டின் வழியே z மாற மாற ஒன்றுன்ற இந்த புள்ளியில இருந்து வரையப்படுற கோட்டின் நீளங்கள் மாறிக்கொண்டு அந்த எல்லா கோடுகள்லையும் இழிவு தூரம் எப்போ வரும் என்றால் இங்க இருந்து இவருக்கு வரையப்படுற செங்குத்து நீளத்துல கிடைக்கும். செங்குத்து நீளம் வரைஞ்சா செங்குத்து நீளம் தான் இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கான மிக குறுகிய நீளமாக இருக்கு. இப்ப z மைனஸ் 1 இழிவு பெருமானம்ன்றது இந்த d ஆக. இந்த d இன் பெருமானத்தை பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் √3, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு அலகு. ஆகவே இவர் √3 மைனஸ் 1 என்று வருவார் இந்த நீளம். அப்ப இவர் √3 மைனஸ் 1 ஆக இருந்தால் d பெருமானம் d சமன் √3 சாய 1 sin π/3 என்று வரும். ரைட், அதாவது √3 மைனஸ் 1 தர √3/2 வரும். தேவைப்பட்டா சுருக்கிடுங்க, இப்படி விட்டாலும் போதும். எல்லா தூரங்களையும் இழிவு பெருமானம் இதுவாகத்தான் இருந்திருக்கு. இன்னொரு கேள்வி, எப்பயுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தான், இந்த இடத்துல z பார் இருந்தாலும் சரி, iz இருந்தாலும் சரி, எப்படி தந்திருந்தாலும் z மைனஸ் சம்திங் ஃபார்மேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்க மாத்தி எடுத்துக்கொள்ளலாம். ரைட், z மைனஸ் z நோட்டுக்கு தான் ஆர்கியூமெண்டா இருந்தாலும் மட்டாக இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் எனக்கு ஒழுக்குகள் வரையலாம். ரைட், வரையலாம்னா நேரடியா வரையலாம். சரியோ, நேரடியா வரையக்கூடிய மாதிரி z மைனஸ் z நோட் ஃபார்மேட் இருக்கு. இது 2018 ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வி. இவர் எஸ்ஏ பகுதி பாருங்க. z சமன் x பிளஸ் iy என கொள்வோம். x, y என்பன மெய்யெண்கள். z இன் மட்டு z மட்டையும் உடன்கொண்டு z பாரையும் வரையறுக்க. சின்ன விஷயம் தான், தியரி பார்த்தான். ஆகவே z மட்டுன்றது உங்களுக்கு தெரியும் x வர்க்கம் சக y வர்க்கத்தின் வர்க்க மூலமாக அமையும். இதுதான் z மட்டு. அதே மாதிரி z பார்ன்றது கற்பனை பகுதியில் அடையாளம் மட்டும் மாறி வரும். இங்க பிளஸ் iy இருந்தால் மைனஸ் iy ஆக வரும், இங்க மைனஸ் iy இருந்தால் பிளஸ் iy ஆக வரும். அதாவது உடன்புணரிக்கான வரைவிலக்கணம் என்னென்றால் z1 z2 ரெண்டு சிக்கலெண் காணப்படும். இந்த ரெண்டு சிக்கலெண்களையும் கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் மெய்யெண்ணாக அமையுமாக இருந்தால், அதாவது இவங்க ரெண்டு பேருடையும் கற்பனை பகுதி பூஜ்ஜியமாக வருமாக இருந்தால் z1 உடன்புணரி z2 ஆக இருக்கும், z2 உடன்புணரி z1 ஆக இருக்கும். ரைட், பெரிய நிறுவனம் ஒன்று இருக்குது. நாங்க இப்போதைக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல, அலட்டி கொள்ள தேவையில்ல, கணக்குக்கு மட்டும் வரும். இப்போ z பார்ன்றது நேரடியாக சொல்லலாம் x மைனஸ் iy ஆக இருக்கு. ரைட், அடுத்தது z இன்டு z பார் சமன் z மாட்டின் வர்க்கம். இது அடிக்கடி வார ஒரு கேள்விதான். z இன்டு z பார் சமன், ரைட், உங்களுக்கு zன்றது யாருன்னு தெரியும், z பார்ன்றதும் யாருன்னு தெரியும். ரெண்டையும் பெருக்கி பாருங்க என்ன வருது. zன்றது x பிளஸ் iy ஆக இருக்கு, z பார்ன்றது x மைனஸ் iy ஆக இருக்கு. அப்ப இவர் a பிளஸ் b a மைனஸ் b என்ற வடிவம். x வர்க்கம் சய i வர்க்கம் y வர்க்கம் வரும். i வர்க்கம்ன்றது மைனஸ் 1, அப்ப x வர்க்கம் சக y வர்க்கம் வரும். இதுதான் z மட்டின் வர்க்கமாக இருக்கும். ரைட், சிக்கலன் கேள்விகள்ல பெரும்பாலான இடத்துல மட்டின் வர்க்கம் ஒன்று தொடர்படுமாக இருந்தால் நீங்க அவரோட ஒரு சிக்கலன்னா அது அவரோட உடன்புணரையால பெருக்கிறத யோசிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா z மைனஸ் w மட்டின் வர்க்கம் தொடர்புல வருதுன்னு வைப்போமே. இப்ப இவரை நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு முறைதான் z மைனஸ் wன்ற சிக்கலெண்ணையும் z மைனஸ் w பார்ன்ற சிக்கலெண்ணையும் பெருக்கி இவரை உருவாக்கலாம். ரைட், ஒரு சிக்கலெண்ணையும் அவரோட உடன்புணரையும் பெருக்கி அவரோட மட்டின் வர்க்கத்தை உருவாக்கலாம். இப்படி யோசிக்கக்கூடிய முறை ஒன்று இருக்கு. ரைட், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, கணக்குகளை பயன்படும். அடுத்தது z பிளஸ் z பார் சமன் ரியல், ரெண்டு ரியல் z. இப்போ உங்களுக்கு zன்றது யாருன்னு தெரியும், z பார்ன்றது யாருன்னு தெரியும். z-ஐயும் z பாரையும் கூட்டினால் x பிளஸ் iy பிளஸ் x மைனஸ் iy ரெண்டும் கேன்சல் ஆக போக 2x மிச்சம். xன்றது ரியல் பார்ட் ஆஃப் z ஆக இருக்கு.
ரைட் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்ன்றதும் ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் பார்ன்றதும் ஒன்று தான். ரைட் அதே மாதிரி ரியல் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றதும் மைனஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட் பார்ன்றதும் சமனாக இருக்கு. ஒரு மேலதிக தகவல் தான். இப்போ ஜெட் மைனஸ் ஜெட் பார்ன்ற நேரம் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ல இருந்து எக்ஸ் மைனஸ் ஐஒயை கழிக்க போறோம். அப்ப எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், 2 ஐஒய் வரும். இவர் 2 ஐ ஒய்ன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட் ஆக இருக்கு. ரைட் அடுத்து z not equal to 1 எனவும் z not equal to 1 எனவும் w சமன் 1 plus z இன் கீழ் 1 minus z எனவும் கொள்வோம். ரியல் பார்ட் ஆஃப் w சமன் இதனவும் இமேஜினரி பார்ட் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் w சமன் இதனவும் இமேஜினரி பார்ட் ஆஃப் w சமன் இதனவும் காட்டு. ரைட் பாருங்க, இவரை நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு முறை தான். இப்போ wன்றது zன்ற சிக்கல் என்ன பொறுத்து மாறிக்கொண்டிருக்கு. ரைட் zக்குள்ள ஒரு x plus iy காணப்பட்டிருக்கு. அப்ப இவர் முறை x plus iy ஆக இருந்திருப்பார். இவரை நீங்க உடன்படியாள பெருக்கி சுருக்கி எல்லாம் செஞ்சு எடுக்க கூட தான் ரியல் பார்ட் ஆஃப் w வரும். ரைட் அப்ப இவரோட ரியல் பார்ட்டை நான் நேரடியாக கண்டுபிடிக்க பாருங்க, இங்க ஒரு 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் ஒன்று தொடர்பட்டிருக்கு. இந்த 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் எப்படி உருவாக இருக்கலாம்? அதை யோசிச்சா டபிள்யூன்ற சிக்கலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது 1 பிளஸ் ஜெட்டின் கீழ் 1 மைனஸ் ஜெட். அப்ப எனக்கு 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் வரணுமாக இருந்தால் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம்ன்றது 1 மைனஸ் ஜெட் இன்டு 1 மைனஸ் ஜெட் பார் தான். ரைட் முதலாவது தேற்றத்தின் படி. அப்ப இவரை நீங்க பிராக்கெட் நீக்கினால் அல்லது பார தனித்தனியா எழுதினால் 1 மைனஸ் ஜெட் வரும். ஒன்றின் பார்ன்றது ஒன்றுதான். ரைட் எக்ஸ் மட்டும் ஜெட் சமன் எக்ஸ் ஆக இருந்தால் மெய்ப்பகுதி மட்டும் காணப்பட்டால் ஜெட் பார்ன்றதும் எக்ஸா தான் இருக்கு. கற்பனை கூறு அடையாளம் மட்டும்தான் மாறி. ரைட் இப்ப ஜெட் சமன் எக்ஸா இருந்தால் ஜெட் பார்ன்றதும் எக்ஸா தான் இருக்கு. அப்போ ஒன்றின் பார்ன்றது ஒன்று சய ஜெட் பார்னு எழுதலாம். இப்ப இவரை நீங்க பிராக்கெட் நீக்கிற நேரம் பாருங்க, 1 மைனஸ் ஜெட் பார் மைனஸ் ஜெட் பிளஸ் ஜெட் இன்டு ஜெட் பார்னு வரும். அப்ப இவர் 1 ஒரு மைனஸை பொதுவாக எடுத்தால் ஜெட் பிளஸ் ஜெட் பார் வரும். ஜெட் பிளஸ் ஜெட் பார்ன்றது 2 ரியல் ஜெட் ஆக இருக்கும் பிளஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் வரும். ரைட் இப்போ 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம்ன்றது இவராக இருப்பார். இந்த 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம்ன்றது நான் 1 மைனஸ் ஜெட்டினை 1 மைனஸ் ஜெட் பார் அளவிற்கு எடுத்திருக்கிறேன். இந்த டபிள்யூன்றது நான் மேலையும் கீழையும் 1 மைனஸ் ஜெட் பாரால பெருக்கினால் ரைட் விடக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போறோம். 1 மைனஸ் ஜெட் பாரால நான் மேலையும் கீழையும் பெருக்கினால் கீழே வரப்போறார் யார் என்றார் வரும்போது உங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 1 மைனஸ் ஜெட் 1 மைனஸ் ஜெட் பார் உங்களுக்கு இந்த பகுதி தேவைப்படாது. ரைட் இது இல்லாமலே செய்யலாம். ஏன்னா இங்க 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் மட்டும் தானே இருக்கு. இப்போ டிரெக்டா இவரை நீங்க பெருக்கி 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் வருதுனே போட்டுக்கொள்ளும். ரைட் அப்ப இந்த பகுதி உங்களுக்கு தேவைப்படாது. மேலுள்ள பகுதியை நீங்க பிராக்கெட் நீக்கினால் நான் செஞ்ச மாதிரி 1 பிளஸ் ஜெட் 1 மைனஸ் ஜெட் பார் ஒரு மேல கீழே இது அப்படியே 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கமாக இருக்கு. இப்போ மேலுள்ள ஒரு பிராக்கெட் நீக்கினால் பாருங்க 1 மைனஸ் ஜெட் பார் பிளஸ் ஜெட் மைனஸ் ஜெட் இன்டு ஜெட் பார் வரும். முழுவதின் கீழ் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம் வரும். இதான் டபிள்யூ. ரைட் அப்ப இன்னும் கொஞ்சம் சுருக்கினால் பாருங்க 1 ஜெட் மைனஸ் ஜெட் பார்ன்றது 2 ஐ இமேஜினரி ஜெட் ஆக இருக்கும். அங்கால ஜெட் மட்டின் வர்க்கம் முழுவதின் கீழ் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம். ரைட் அப்ப இவரை நான் கொஞ்சம் ஒழுங்கா எழுதுறேன். டபிள்யூன்றது இங்க ஒன்றுன்றது ஒரு நம்பர், ஜெட் மட்டுன்றது இன்னொரு நம்பர். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டபிள்யூட மெய்ப்பகுதி உருவாக்கி இருக்கிறேன். ரைட் இவங்க 2 பேரும் கீழ் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வரும். ரைட் அப்ப இவங்க 2 பேரும் மெய்யெண்கள். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றது ஒரு மெய்யன். ரைட் வைன்ற மாதிரி ஒரு மெய்.
அவரோட ஐயப்பெருக்கி வாரதான் டபிள்யூட கற்பனை பகுதியா இருந்திருக்கும். அப்ப இவர் நான் ஒழுங்குபடுத்தி எழுதினால் பார்ப்போம். 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கத்தின் கீழ் 1 மைனஸ் ஜெட் முழுவதின் மட்டின் வர்க்கம் சக 2i இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றது கற்பனை இல்லை, அது ஒரு மெய்யன். என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றது y, அது ஒரு மெய்யன். அவரின் கீழ் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கம். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் டபிள்யூன்றது 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கத்தின் கீழ் 1 மைனஸ் ஜெட் முழுவதின் மட்டின் வர்க்கம். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்ன்றது 2 இமேஜினரி ஜெட்டின் கீழ், இமேஜினரி பார்ட் ஆஃப் டபிள்யூன்றது 2 இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜெட்டின் கீழ் 1 மைனஸ் ஜெட் மட்டின் வர்க்கமாக இருக்கு. ரைட், இன்னொரு நிறுவல் தான். அடுத்தது பாட்டுக. மேலும் z சமன் இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருந்துச்சு. மேலும் z சமன் cos ஆல்பா பிளஸ் i sin ஆல்பா எனில் அல்பான்றது 0க்கும் 2πக்கும் இடையில காணப்படுதாம். w சமன் i cot ஆல்பா பை 2 காட்டுக. பாருங்க, இன்னொரு ஜெட்ன்ற சிக்கல்னு சொல்றாங்க cos ஆல்பா பிளஸ் i sin ஆல்பாவாம். அல்பாவோட பெருமானம் 0க்கும் 2πக்கும் இடையில வருதுதான். சரி, எனில் இப்போ z சமன் cos ஆல்பா பிளஸ் i sin ஆல்பாவாக இருந்தால் wன்றது i sin cos ஆல்பா பை 2 காட்ட சொல்லிருக்கிறது. இப்போ wன்ற சிக்கல் என்ன கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் wட மெய்ப்பகுதி எவ்வளவு, wட கற்பனை பகுதி எவ்வளவு, ரெண்டும் தெரியுமா இருந்தால் w எவ்வளவுன்னு தெரியும். ரைட், உதாரணத்துக்கு w சமன் x பிளஸ் i என்ற ஃபார்மேட்ல இருக்க போது ஏதோ ஒரு சிக்கல். ரைட், அப்ப x எவ்வளோ y எவ்வளோன்னு தெரியுமா இருந்தால் w யாருன்னு தெரியும். அப்ப எக்ஸையும் y கண்டுபிடிக்க பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் wன்றது இவராக இருப்பார். அப்ப இவருடைய பருமனை கண்டுபிடிச்சிட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் wன்றது இவராக இருப்பார். இவருடைய பருமனை கண்டுபிடிச்சார் wன்றது யாருன்னு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ரைட், இவர் தான் x மாதிரி, இவர் தான் y மாதிரி. அப்ப எக்ஸையும் y தனித்தனியாக கண்டுபிடிக்க போறோம், கண்டுபிடிச்சிட்டு தீர்க்க போறோம். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் w கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் எனக்கு 1 மைனஸ் z மட்டின் வர்க்கமும் z மட்டின் வர்க்கமும் வேணும். இப்ப z சமன் cos ஆல்பா பிளஸ் i sin ஆல்பாவாக இருந்தால் z மட்டுன்றது cos வர்க்கம் ஆல்பா பிளஸ் sin வர்க்கம் ஆல்பாட வர்க்க மூலமாக இருக்கும். இவர் ஒன்றாக இருப்பார். இப்ப z மட்டின் பெருமானம் ஒன்றாக இருந்தால் கவனமா பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் wன்றது 1 மைனஸ் 1 0. ரியல் பார்ட் ஆஃப் wன்றது 0ஆக இருந்தால் உங்களோட சிக்கலின் wல மெய்ப்பகுதி 0, கற்பனை பகுதி மட்டும்தான் வரப்போகுது. ரைட், அடுத்து பாருங்க, இமேஜினரி இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிச்சால் எங்களுக்கு இமேஜினரி பார்ட் ஆஃப் wன்றது 2 இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இமேஜினரி பார்ட் ஆஃப் zன்றது sin ஆல்பாவாக இருக்கு. ரைட், i sin ஆல்பால கவனம், இமேஜினரி பார்ட் ஆஃப் zன்றது ஐயோடு சேர்ந்து வர நம்பராக இருக்கு. அப்ப இவர் sin ஆல்பாவாக இருப்பார். 2 sin ஆல்பாவின் கீழ் 1 மைனஸ் z மட்டின் வரும். 1 மைனஸ் z மட்டுன்றது 1 மைனஸ் zன்றது 1 மைனஸ் cos ஆல்பா மைனஸ் i sin ஆல்பாவாக இருக்கும். இவருட மட்டின் வர்க்கம் இதான் 1 மைனஸ் z மட்டின் வர்க்கமாக இருக்கு. 2 sin ஆல்பா அப்படியே இருக்கட்டும், கீழே 1 மைனஸ் cos ஆல்பா மைனஸ் i sin ஆல்பா என்றால் இவருட மெய்ப்பகுதி இவர், கற்பனை பகுதி இவர். ரைட், மைனஸ் sin ஆல்பா. இவருட மட்டு பெருமானம்ன்றது 1 மைனஸ் cos ஆல்பா முழுவதின் வர்க்கம் சக sin வர்க்கம் ஆல்பாவாக இருக்கு. அப்ப இவரையும் சுருக்கி பார்த்தால் இமேஜினரி பார்ட் ஆஃப் z இல்லைங்க w வேணும். இமேஜினரி பார்ட் ஆஃப் w சமன் 2 sin ஆல்பாவின் கீழ் 1 மைனஸ் cos ஆல்பா முழுவதின் வர்க்கம் நேரம். உங்களுக்கு இவரை போடலாம். ஒன் மைனஸ் 2 cos ஆல்பா சக cos வர்க்கம் ஆல்பா சக sin வர்க்கம் ஆல்பா விரிவு எழுதிருக்கேன் அவ்வளவு. அப்ப உங்களுக்கு வர வேண்டிய விரைவில் ஆல்பா பை 2 இருந்தார். இப்ப மேலுள்ள வரை நான் 4 sin ஆல்பா பை 2 cos ஆல்பா பை 2 போட்டு வச்சுக்கிறேன். கீழே சுருக்கினால் பாருங்க, இங்க ஒரு 1 இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு 1 உருவாக்கும். அப்ப 2 வரும். 2 மைனஸ் 2 cos ஆல்பா நான் 2 பொது எடுத்தால் 1 மைனஸ் cos ஆல்பா வரும்.
மேலேக்கு நான் 2 வெட்டி விட்டால் மேல ஒரு 2 மிச்சம். 2 sin alpha by 2 cos alpha by 2வின் கீழ் 1 மைனஸ் cos alphaன்றது 2 sin வர்க்கம் alpha by 2 ஆக இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சுருக்கி விட்டால் பாருங்க, ஒரு sin alpha by 2 sin alpha by 2 கேன்சல், cot alpha by 2 வரும். ரைட். அப்ப இமேஜினரி பார்ட் ஆஃப் wன்றது cot alpha by 2 வருது. ஆகவே wன்றது மெய்ப்பகுதி 0, கற்பனை பகுதி cot alpha by 2. ஆகவே I cot alpha by 2 கடைசி விடவும். இது 2018ஆம் ஆண்டு எஸ்ஏ பகுதி. இன்னொரு பாட்டும் இருக்கு, சி பாட்டு இருக்குதானே, அதையும் பார்ப்போமே. 2018 சிக்கரன் சி பாட்ல கேட்டது ஒரு சுழற்சி தேற்றத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. பாருங்க, ஒரு ஆகன் வரைபடத்தில் a, b ஆகிய புள்ளிகள் -3i,4 எனும் சிக்கலெண்களை குறிக்கிறது. ரைட், ஓகே. இப்போ ஏன்றது கற்பனை அச்சின் மீது காணப்படும், பீன்றது மெய் அச்சின் மீது காணப்படும். சி, டி ஆகிய புள்ளிகள் முறையே முதற்கால் வட்டத்தில் ஏபிசிடி ஒரு சாய் சதுரமாகவும் பிஏடி சமன் தீட்டாகவும் இருக்கத்தக்கதாக உள்ளன. தீட்டா சமன் sin இன்வர்ஸ் a × 25. வகைக்குழுவின் சிக்கலன்களை காண்க. ரைட், ஓகே. பாருங்க, ஒரு ஆகன் வரைபடத்தில் a என்ற புள்ளி குறிக்கும் சிக்கலன் -3i. ரைட். இப்போ a என்ற புள்ளி குறிக்கும் சிக்கலன் -3i. இந்த இடத்துல தான் a காணப்பட போறார். b என்ற புள்ளி குறிக்கும் சிக்கலன் 4, ஆகவே ஒரு மெய் அச்சின் மீது காணப்பட போறார். சி, டி ஆகிய புள்ளிகள் முதல் கால் வட்டத்தில் ஏபிசிடி ஒரு சாய் சதுரம், அதே நேரம் பிஏடி தீட்டா பாகு. ரைட். இப்போ ஏபிசிடி ஒரு சாய் சதுரமாகவும் வரணும், அதே நேரம் பிஏடின்றது தீட்டா கோணத்திலையும் வரணும். இப்படி வரக்கூடிய மாதிரி வரையதாக இருந்தால் b என்ற புள்ளி இங்கே இருக்கிறார், a என்ற புள்ளி இங்கே இருக்கிறார், பிஏடி தீட்டா கோணத்தில் வரணும். ஒரு கோடு இப்படி வரும். d என்ற புள்ளி சாய் சதுரம்ன்றதுனால ஏபி எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்கணும். ஏபியில் அதே நீளத்துல ஏடியும் வந்திருக்கேன். ரைட். ஆகவே இவங்க 2 பேரையும் வரைஞ்சு முடிச்சால் சி என்ற புள்ளி சமனும் சமாந்தரமுமாக இன்னொரு கோடாக வரும். இப்படி ஆகவே சி என்ற புள்ளி இங்கே காணப்படுவார், டி என்ற புள்ளி இங்கே காணப்படுவார். இது சாய் சதுரமாக அமையப்போகுது. இந்த கோணம் தீட்டான்றது தரும். சைன் தீட்டாட பெருமானம் 7/25 இருக்கு. வகைக்குறிப்பு சிக்கலன்களை காண்க. பாருங்க, உங்களுக்கு இப்ப a என்ற சிக்கலனும் தெரியும், b என்ற சிக்கலனும் தெரியும். அப்ப இது ஒரு சாய் சதுரமாக இருந்தால் AB என்ற கோட்டினை தீட்டா கோணம் இடஞ்சுழியாக சுழற்றி AD என்ற கோட்டை பெறலாம், அப்படிதானே? அல்லது A சார்பாக B னை நான் தீட்டா கோணம் இடஞ்சுழியாக சுழற்றினால் D என்ற சிக்கலன் வரும். A சார்பாக B என்ற சிக்கலனினை தீட்டா கோணம் இடஞ்சுழியாக சுழற்றினால் D என்ற சிக்கலன் வரும். ரைட். அப்போ ஒரு சிக்கலெண்ணை உற்பத்தி சார்பாக சுழற்ற நேரம், உதாரணத்துக்கு ஒரு சிக்கலன் இங்கே காணப்படுது எப்பவுமே. ரைட். சிக்கலன் வந்து இப்படி காணப்படுது. இவர் எக்ஸ் அச்சின் நேரத்தை சொல்ற தீட்டா கோணம் அமைக்கிறேன்னு வச்சுக்கோம். இப்ப இந்த ஜெட்ன்ற சிக்கலெண்ணோட cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பாவை பெருக்கினால் உருவாகிற சிக்கலன் யாரா இருப்பார் என்றால் உற்பத்தி சார்பாக இவரை நான் அப்படியே அல்பா கோணம் சுழற்றினால் எந்த புள்ளி வருமோ, எந்த சிக்கலன் வருமோ, இந்த மொத்த கோணம் அல்பாவாக இருக்கும், இடஞ்சுழியா சுழற்றிருக்கணும். இதுதான் இவருக்கு நான் Z டேஷ் வச்சால் இவர் தான் Z டேஷாக இருப்பார். அப்போ ஒரு சிக்கலனை நீங்க cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பால பெருக்கினால் அவர் அப்படியே அல்பா கோணம் இடஞ்சுழியாக சுழன்று வருவார். இதுவே நீங்க Z டபுள் டேஷ் சமன் cos ஆல்பா மைனஸ் I sin ஆல்பால பெருக்கினால் உற்பத்தி சார்பாக அவர் அல்பா கோணம் வலஞ்சுழியாக சுழன்று வருவார். இதுதான் Z டபுள் டேஷாக இருக்கும், வலஞ்சுழியாக சுழன்று வருவார். cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பால பெருக்கினால் இடஞ்சுழியாக சுத்துவார், cos ஆல்பா மைனஸ் I sin ஆல்பால பெருக்கினால் வலஞ்சுழியாக சுத்துவார்.
ரைட், இதுவே இப்படி வந்திருந்தால் ஒரு சிக்கலன்னா இன்னொரு சிக்கலன் சார்பா சுழற்றப்போ, அப்ப இவருக்கு நான் Z நாட்னு சொல்றேன், அல்ல Z1 சொல்றேன், இவரை நான் Z2ன்னு சொல்றேன். இப்ப இவர் ஒரு அல்பா கோணம் இடஞ்சுழியாக Z1 சார்பு Z2ன்ற புள்ளிய Z1 மையமா வச்சு அல்பா கோணம் நான் இடஞ்சுழியா சுழற்றினால் உருவாகிற சிக்கலன் Z0 இருக்கு. இப்போ Z0ன்ற சிக்கலனை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்டா? நிறுவல் எல்லாம் பெருசா இருக்குது, நான் நிறுவலை சொல்லல, முடிவை மட்டும் சொல்றேன் பாருங்க. Z0 மைனஸ் Z1, அதாவது இந்த சிக்கலன் Z0 மைனஸ் Z1 எப்படி உருவாக இருக்குது என்றால் Z2 மைனஸ் Z1, அதாவது இவர் Z2 மைனஸ் Z1 அல்பா கோணம் இடஞ்சுழியா சுழற்றி. அப்ப அல்பா கோணம் இடஞ்சுழியா சுழற்றமா இருந்தால் cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பால பெருக்கணும். இதுல உங்களுக்கு Z1 Z2 எல்லாமே தெரியும். Z1 நீங்க Z0 தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப Z0 பெருமானம்ன்றது Z1 பிளஸ் Z2 மைனஸ் Z1 cos ஆல்பா பிளஸ் I sin ஆல்பாவா இருக்கு. ரைட், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வலஞ்சுழியா சுழற்றி இருந்தால் இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், அப்ப டீன்ற சிக்கலன் எப்படி கிடைச்சிருக்கு என்றால் ஏன்ற புள்ளியினை மையமாக கொண்டு பியினை இடஞ்சுழியாக தீட்டா கோணம் சுழற்றி டீன்ற சிக்கலன் கிடைக்கும். அப்ப அந்த தேற்றத்தை நான் சுழற்சி தேற்றத்தை நான் பயன்படுத்துறதாக இருந்தால் பாருங்க, இப்படி இருக்கலாம். ZD மைனஸ், ரைட், அதாவது டீன்ற புள்ளி குறிக்கும் சிக்கலன் சய ZAன்றது எப்படி உருவாக இருக்கின்றால் ZB மைனஸ் ZA என்ற சிக்கலனினை தீட்டா கோணம் இடஞ்சுழியா சுழற்றி கிடைச்சிருக்கும். இடஞ்சுழியா சுழற்றினா நடுவில் பிளஸ் வரும், வலஞ்சுழியா சுழற்றினா நடுவில் மைனஸ் வரும். ரைட், அப்ப ZD தான் கண்டுபிடிக்க போறோம். ZDன்றது ZA பிளஸ் ZB மைனஸ் ZA cos தீட்டா பிளஸ் I sin தீட்டான்னு வரும். அப்ப ZAன்றது மைனஸ் 3i ஆக இருக்கு, சக ZBன்றது 4 மைனஸ் ZAன்றது பிளஸ் ஒரு 3i ஆக வரும். அங்கால cos தீட்டான்றது sin தீட்டா 7/25 cos தீட்டான்றது 24/25 ஆக வரும். 24/25 சக I sin தீட்டாக்கு பதிலாக 7/25. ஒரு சுருக்கி எடுத்தால் ZD குறிக்கும் சிக்கலன் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்ப ZC கண்டுபிடிக்க, ZD கண்டுபிடிக்க ZD கண்டுபிடிச்சிட்டு போகும். என்ன சுருக்கி எடுப்பேன் ஒரு ஆன்சர். ZDன்றது பாருங்க மைனஸ் 3i பிளஸ் இவரை பிராக்கெட் நீக்கினால் எவ்வளவு வரும்? 96/25 மைனஸ் 21/25 சக 28/72 கீழ் 25i ஆக இருக்கு. இவரை சுருக்கினால் மைனஸ் 3i பிளஸ் 96/21 கழிச்சால் 75 வரும். 75/25 3 வரும். சக 100/25 4/5 வரும். அப்ப இவரை சுருக்கினால் பாருங்க 3 பிளஸ் 5 வரும். இதான் டி குறிக்கும் சிக்கலனாக இருக்கு. சி குறிக்கும் சிக்கலன் பாப்போமே. சி குறிக்கும் சிக்கலனை கண்டுபிடிக்க நீங்க ரெண்டு மாதிரி யோசிக்கலாம். உங்களுக்கு இப்ப ஏன்ற சிக்கலன் பிசி டி எல்லாம் குறிக்கும் சிக்கலன்கள் தெரியும். இப்ப ஏசியின் நடுப்புள்ளியும் பிடி நடுப்புள்ளியும் ஒரே சிக்கலனாக இருக்கு, அப்படிதானே? ஏசியில நடுப்புள்ளியினால் குறிக்கப்படும் சிக்கலனும் பிடியின் நடுப்புள்ளியினால் குறிக்கப்படும் சிக்கலனும் ஒரே பெருமானமாக இருக்கு. அப்ப பின்றது Z1 ஆகவும் டின்றது Z2 ஆகவும் இருந்தால் ஒரு நடுப்புள்ளி குறிக்கும் சிக்கலன் Z1 பிளஸ் Z2 ஆக இருக்கு. அப்ப அதே சிக்கலன் தான் யாருக்கும் வந்திருப்பாரு, ஏசியில நடுப்புள்ளிக்கும் வந்திருக்கும். அதை வச்சு நீங்க நேரடியா செய்யலாம். பாருங்க, இப்ப பிடி நடுப்புள்ளி ரெண்டு பேரும் இணைச்சு விட்டால் இப்படி வரும். ஏசியையும்
BDயை இணைப்போம். இப்ப இந்த புள்ளிக்கு நான் ஈண்டு பேர் வச்சால், ரெண்டு பேரும் சந்திக்கிற இந்த புள்ளிக்கு நான் ஈண்டு பேர் வச்சால், ஈ குறிக்கும் சிக்கலெண் பாருங்க, BD சார்பாக பீன்ற சிக்கலெண் 4, டீன்ற சிக்கலெண் 3 + 5. அப்ப ரெண்டையும் கூட்டி 2ஆல விரிச்சால் 4ஐயும் 3 + ஐயையும் கூட்டி 2ஆல விரிக்கும். 4ஐயும் 3 + ஐயையும் கூட்டி 2ஆல விரிச்சால் 7/2 + 1/2 வரும். இதான் ஈன்ற புள்ளி குறிக்கும் சிக்கல். ரைட். அப்ப சீன்ற புள்ளி குறிக்கும் சிக்கல் எண்ணினை நான் x + iy எடுத்தால், ரைட், ஏயையும் சியையும் வச்சு நான் நடுப்புள்ளி கோவை எழுத நேரம் z ஈன்றது -3i சக x + iy/2 ஆக இருக்கு. ரைட். அப்ப இவரு தான் 7/2 சக 1/2 ஆக்கி சமம். சாரி, அப்ப 2ஆல சுருக்கி விட்டால் மெய்க்கூறுகளை சமப்படுத்துவோம், கற்பனை கூறுகளை சமப்படுத்துவோம். அப்ப எக்ஸின் பெருமானம் 7 என்று வரும், y - 3 பெருமானம் 1 என்று வரும், y பெருமானம் 4 என்று வரும். ஆகவே சி குறிக்கும் சிக்கல் எண் 7 + 4i ஆக அமையும். சுழற்சி தேற்றத்துல ஒரு கேள்வி. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இடஞ்சுழியா திருப்பினால் cos α + i sin α, வலஞ்சுழியா திருப்பினால் cos α - i sin α. அவ்வளவுதான்.